இன்னைக்கு பஸ்ல வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. நானும் சொல்லணும்னு இருந்தேன். நான் வந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு இருங்க, அவங்க இன்னும் சொல்லி முடிக்கல. எல்லாரும் இதே மாதிரி ஏதோ ஒரு தருணத்துல கண்டிப்பா பண்ணியிருந்திருப்போம். யாராவது ஒரு விஷயம் ஷேர் பண்ண வரும்போது அவங்க என்ன பேசுறாங்கன்றத கவனிக்காம நம்ம என்ன பேச போறோம்ன்றத ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருந்திருப்போம். ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜி இருக்கு. யாராவது பேசும்போது நம்மளோட மூளை அமைதியா கவனிக்காதான். நம்ம இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, கண்டிப்பா அதை பத்தி நான் ஷேர் பண்ணியே ஆகணுமே, அப்படிலாம் பரபரப்பா யோசிக்க ஆரம்பிச்சிருமா. அதனால சில நேரம் மத்தவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மனசுல நம்மளோட டயலாக் ரெடி ஆயிருமா. இதுக்கு பேர் தான் லிஸ்னிங் டு ரிப்ளை. லிஸ்னிங் டு அண்டர்ஸ்டாண்ட்னா கொஞ்ச நேரம் நம்மளோட குரலை நிறுத்திட்டு அவங்க உலகத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யறது. சரி, நாம ஏன் இதை செய்யணும்? அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கும் போதுதான் மனிதர்கள் அவங்க மதிக்கப்படுவதாக உணர்றாங்க. அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது ஷேர் பண்ணும்போது உடனே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்ல அவசரப்படாதீங்க. கொஞ்சம் ஆர்வத்தோட குவெஸ்டன்ஸ் கேட்க ஆரம்பிங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு, எப்படி போச்சு, இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேட்டு அவங்க உலகத்துக்குள்ள பயணிச்சு அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. நீங்க பேசுறத விட நீங்க கேக்குறது தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வலுப்படுத்தும். ஒரு உரையாடல்ல நீங்க கொடுக்கக்கூடிய பெரிய பரிசு உங்கள் வார்த்தைகள் அல்ல, உங்கள் முழு கவனம். கொடுப்பீங்களா? ஸ்பீக் பியாண்ட் வேர்ட்ஸ். கார்பே டியம்.